ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்து சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடான சாம்பார் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா நைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவிக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், மிளகு 1 டீஸ்பூன். இது எல்லாமே தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது கூடவே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், சோம்பு இதையும் சேர்த்து எல்லாம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் நைஸாக. ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 துண்டு பட்டை சின்ன பீஸாக, 3 கிராம்பு, இங்கே பாருங்கள் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கினா போதும். 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்ச விழுதையும் அப்படி சேர்த்துருங்க. விழுது ஜீரகம் அரைச்சோம் இல்லையா, அப்படி சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நல்லா வதங்கிருக்கு. கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் 2, 3, 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம கறி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் எடுத்துருக்கிறது 1 kg. இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. பிறகு தக்காளி அரைச்சிட்டேன். அப்படியே இது விழுது நம்ம வதக்கி இருக்கிற மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாலாம் நல்லா சிவந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வதக்கிருக்கு. தயிர் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு 2 செகண்டு. இங்கே பாருங்கள், சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா நல்லா சிவந்து வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த சிக்கன் கூடவே கல் உப்பு சேர்த்துருக்கேன். லைட்டாக இப்போ சேருங்க, ஃபைனலாக செக் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் இந்த மசாலா கூட இந்த சிக்கன் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நல்லா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி அப்படியே லைட்டாக தண்ணி சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விடுங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வைங்க. ஒரு 15 நிமிஷம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை ரெண்டுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.